கண்டிப்பாக யோகாவில் வந்து பிசிஓடி தைராய்டுலாம் நிறைய பேர், ஈவன் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிசிஓடிக்கு தைராய்டுலாம் யோகா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர எந்த ஒரு கண்டிஷனுமே யோகா வந்து அட்ரஸ் பண்ணும். ஸோ அலாங் வித் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கணும். யோகா ஆசனா மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அதே லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பீங்க அப்படின்னா பிசிஓஸும் பிசிஓடியும் கரெக்ட் ஆகாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கணும். யூ ஹேவ் தி சர்காடியன் ரிதம். கரெக்டாக நைட் டைமில் தூங்குறது. ஏன்னா உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் படி தான் உங்களோட ஹார்மோனும் ஒர்க் ஆகும். நீங்கள் தூங்கும் போது தான் மெலட்டோனின் செக்ரேட் ஆகும். நீங்கள் எந்திரிச்சிக்கும் போது, நீங்கள் மார்னிங்கில் தான் உங்களுக்கு தைராய்டு செக்ரேட் ஆகும். நீங்கள் அதை கரெக்டாக ரிதமிக்காக பண்ணலை அப்படின்னா, ஒரு அன்டைமில் தூங்குறீங்க, அன்டைமில் எந்திரிக்கிறீங்க, அன்டைமில் சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் யோகாக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து நீங்கள் யோகா பண்ணணும். நீங்கள் லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லது தான். யோகா பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இட் ஃபோக்கஸஸ் ஆன் யுவர் ஹார்மோன். ஓகேங்களா? ஒரு சின்ன அடிஷ்னல் பெனிஃபிட் தான். அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு யோகாவுக்கு வாங்கன்னு நான் சொல்ல. என்ன ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகும். வெறும் ஜிம்முக்கு போகிறேன், வெறும் நான் வாக்கிங் போகிறேன், இல்லை நான் வந்து இப்போது வந்து என்ன இந்த பிக்கிள் பால்லாம் ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே பிக்கிள் பால் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் எந்த ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களுக்கு அது யூஸே கிடையாது.